என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நரேந்திர மோடி அவர்களோட வருகைக்காக சென்னை கோட்டூர்புரம் பக்கத்தில் சித்ரா நகர் பகுதியில் ஆள் சேர்ப்பு கூட்டத்துக்கு ஆள் சேர்த்துட்டு வர்றதுக்காக அவருக்கு 50,000 ரூபா ஒரு பெண்ணுக்கு கொடுத்து அவங்க கூட்டத்துக்கு ஆள் சேர்த்துட்டு வர்றதுனால ஒரு பிரச்சனை நடந்தது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கிறான், மலமாடு. அந்த மலமாடை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். இந்த இந்த ஆடு, இந்த மலமாடு இவங்களுடைய பேர் இதுக்கு மேலே உச்சரிக்கிறது இல்லை, அவங்களுக்கெல்லாம் பட்ட பேரை வச்சுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நீங்களே தெரிஞ்சுக்கலாம், ஆடுன்னா யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், மலமாடுனா யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மலமாடு என்ன பண்ணியிருக்கிறான், பிஜேபிக்கு ஆள் சேர்த்துறதுக்கு, அந்த கூட்டத்துக்கு ஆள் சேர்த்துறதுக்காக பணம் கொடுத்துருக்குறான் சித்ரா நகரை சேர்ந்த ஒரு கட்சியோட பொறுப்பில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு. அவங்க ஆளை யாரையும் கூட்டிகிட்டு வரல அப்படிங்கிறதுனால அவங்கள அடித்து மண்டையை உடைச்சிருக்கிறாங்க. சரி, அவங்க வேணும்னே அதை செஞ்சாங்களா அப்படின்னா, தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆள் சேர்க்கறதுங்கிறது பெரிய விஷயம். கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்கன்றது நல்லாவே தெரியும். வந்திருந்தா அவங்க கூட்டிகிட்டு வந்துருக்க போகிறாங்க. கூப்பிட்டு பார்த்துருக்குறாங்க, யாரும் வரல, விட்டுட்டாங்க. வீடு பூந்து ஆட்களை வச்சு வீடு பூந்து அடிச்சிருக்கிறாங்க அந்த பெண்ணை. மண்டை உடஞ்சி தையல் போட்டு இன்றைக்கி அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் கிடக்குது. தமிழ்நாட்டில் போலீஸ்காரங்க ஒரு சிறப்பாக செயல்படுறாங்க. இந்த விஷயத்தில் மெயினாக இந்த பாஜக நிர்வாகிகள் மேலே அந்த கைது நடவடிக்கை இதெல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அமர் பிரசாத் ரெட்டி ஒரு வாட்டி கைதாயினான், நல்ல மலமாடு மாதிரி போனான். அப்புறம் இப்போ எருமாடு கணக்காக கொண்டாந்து விட்டுருக்குறாங்க. இப்போ எருமாடு மாதிரி உள்ளே போயிருக்கிறான். சீக்கு மாடாக வெளியே வரணும் அப்படின்னு அது ஒரு இது இருக்குது. ஆனால் ஒரு வாட்டி கூட பாத்ரூமில் வலிக்கு விழுவல. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட மன கஷ்டத்தை போக்கணுமா அந்த கோட்டூர்புரம் காவல் நிலையம் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு வாட்டி ஏதோ எங்களுக்காக இந்த ராம் கிரிட்டிக் சேனலுக்காக அந்த மலமாட்டை ஒரே ஒரு வாட்டி பாத்ரூமில் மட்டும் வலிக்கு விழுவிச்சிட்டிங்க, அந்த கண்கொள்ளா காட்சி நாங்கள் பார்த்துட்டோம்னா அப்புறம் அவனை பற்றி பேசுகிறதே நிறுத்திடுவோம். தொடர்ந்து பாஜகவில் இருக்கிற எல்லாருமே ரவுடித்தனம் பண்ணுறவங்க, அந்த கட்சிக்கு உள்ளே வர்றவங்க, புதுசாக சேர்றவங்க எல்லாம் பூரா ரவுடி கும்பல்கள் தான் வருது அப்படின்னு இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் அதிமுக திமுக எல்லாருமே பாஜகவை மேலே வைக்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு. சரி, நம்ம அமர் பிரசாத்துக்கிறவன் ரவுடி பையன்தான் அப்படிங்கிறது இன்னைக்கு அக்மார்க் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தெளிவாக அவன் ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையன், ஒரு ரவுடி பையங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒரு ஆள் சேர்க்கல, கட்சிக்கு பணம் கொடுத்து அந்த அம்மா கூட்டிகிட்டு வரலன்னா கூப்பிட்டு விசாரிக்கலாம். அந்த அம்மாவுக்கு வீடு பூந்து அடித்து மண்டையை பொழந்துருக்குறாங்கன்னா அது ரவுடிகளால் மட்டும்தான் முடியும். எந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்காரங்களும் அந்த செயலை செய்யவே மாட்டாங்க. உடனே திமுகவுக்கு நீங்கள் கூட்டலையா, திமுகவுக்கு நீங்கள் கால் சேர்க்கலையா, எந்த கட்சியிலையுமே இந்த அளவுக்கு ஒரு மோசம் இல்லை. எல்லாம் பணம் கொடுத்து ஆளை கூட்டிகிட்டு போகிறதும் கூட்டத்தை காட்டுறதும் இதெல்லாம் பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஒவ்வொரு வாட்டி மக்களோட சிந்தனை வேற மாதிரி இருக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் பாஜகவுக்கு ஓட்டு விழுவுமா? இந்த பாஜக இவ்வளோ வேகம் காட்டுது. இன்றைக்கி இருக்கிற அண்ணாமலை ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறாரு, அண்ணாமலை எல்லாத்தையும் சமாளிக்கிறாரு அப்படின்னு சூப்பரான ஒரு அருமையான தலைவர் நம்மளுக்கு பாஜகவுக்கு கிடைச்சிச்சு இப்படின்னு இந்த கதை மயிறு கட்டி விட்டுற இந்த பாஜக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க. உங்களுக்கு ஏற்கனவே புத்தி மொழிகி போச்சுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டி, நாளைக்கு அண்ணாமலை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தூரம் பிடிக்காது. அண்ணாமலைக்கு ரொம்ப கிளியராக ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கிறாங்க. அண்ணாமலை தூக்கிடுவாங்க. அண்ணாமலை மேலே அவ்வளோ கேசஸ் பெண்டிங்கில் வச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டோட காவல்துறை அப்படிங்கிறது ஒவ்வொரு வாட்டியும் கட்சி தலைவர்கள் மேடையில் பேசும்போது நம்மளுக்கு தெரிய வருது. நிறைய பதிவுகளில் வெளியே விடுறாங்க, அண்ணாமலை எப்படியாப்பட்டவன், அண்ணாமலை எங்கேருந்து வந்தா, இது எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கைது பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போது அதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. ஏன்னா இவங்க ஏன் வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு மர்மமான ஒரு விஷயமாகவே இருக்குது. இந்த ஆடுகள் எல்லாம் கைது பண்ணி உள்ளே போடணும், அவன் பேரே உச்சரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்.
இருந்தாலும் அவனை பற்றி பேசித்தான் ஆகணும். நாம் ஒன்றும் பெரிய நெட்வொர்க் இல்லை. ஆனால் இந்த நாயை நம்ம ரிவீல் பண்ணாதான், இந்த நாய் பண்ணுற விஷயங்கள்லாம் நம்ம வெளியோடு விடாமல் இருந்தால் நாளைக்கு இவன் இப்படியே முளைச்சிக்கிட்டே போவான். இவங்க பத்திரிக்கையாளர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதெல்லாம் சும்மா அப்படியே கான்லைன் மாதிரி கடந்து போயிடும். அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நாம் இவனை எதிர்க்கிறது தான் நம்மளுக்கு பிரதான தொழில். ஸோ இந்த மலைமாட்டையும் இந்த ஆட்டையும் தண்ணியை தெளித்து நாட்டார் தெய்வங்களுக்கு பலி கொடுக்கணும். அன்றைக்கி தான் இவன் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுவு காலமே வரும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் ஒன்று ஓடிட்டு இருக்குது. என்னன்னா, பாஜகவை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. மேட்ரு பார்த்துவாங்க. பாஜகவை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி, நீ கோயிலை கட்டிட்டா உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு அறிவு வந்துருச்சா ராஜா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுறதுவே உனக்கு எது அறிவு வந்துருச்சாட்டிங்குதே அப்படின்னு நினச்சேன். அவர் தான் இதை வெளியிட்டிருக்கிறாரு, மேடையில் பேசியிருக்கிறாரு. கோயில் கட்டிட்டா உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா, நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு பாஜக எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டாரப்பா. தொடர்ந்து அதிமுகவில் இருக்கிற கட்சியோட நிர்வாகிகளுக்கும் அண்ணாமலைக்கும் சலசலப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. என்னைக்கு இந்த அதிமுக கட்சியிலும் திமுக தொண்டர்கள், பழைய தொண்டர்கள்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அதிமுகவோட பழைய தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து என்னைக்கு அண்ணாமலையை பதம் பார்க்க போகிறாங்க, அண்ணாமலையை விரட்ட போகிறாங்கன்னு தெரியல. அது கூடிய விரைவில் நடக்கும். ஏன்னா கொங்கு மண்டலத்திலே இருக்கிறார் அண்ணாமலை. அதிகபட்ச வாக்குகள் அதிமுகவுக்கு தான் உருவோம். ஆனால் இவங்களே தனக்கே தன்னை சூனியை வச்சுக்கிட்ட மாதிரி இவனுங்களோட சேர்ந்து அதிமுகன்ற ஒரு கட்சி இவங்களே அழிச்சிக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல ஒரு அருமையான தலைவராக அதிமுகவை முழுசாக அவரே ஆக்குபை பண்ணி அந்த கட்சியை சிறப்பாக வழிநடத்திட்டு போயிருந்துருக்கலாம். இந்த நாய்களுக்கு கொங்கு மண்டலத்தை விட்டு கொடுத்துட்டாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கொங்கு மண்டலம் ஜெயலலிதாமா பீரியடில். இன்றைக்கி கூட்டணி போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்ற பேரில் உங்கள் 4 வருஷம் சீட்டை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒட்டுமொத்தத்தையும் நீங்கள் ஒழிச்சிட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக போச்சு. அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் பிஜேபி போகிற ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை குழுவோட எல்லா ஓட்டுமே, பாஜக குழுவுற தமிழ்நாட்டில் பாஜக குழுவுற எல்லா ஓட்டுமே அதிமுகவோட ஓட்டுகள் தான். ஹார்ட் அண்ட் ஹார்டாக வேறு எந்த கட்சியோட ஓட்டும் பிரியறதில்லை. அதிமுக ஓட்டு சல்லி சல்லியாக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இந்த மலைமாடை கைது பண்ணி கொண்டு போனீங்கல்ல, அவனை நல்லா பதம் பார்த்து பொறுமையாக 8 பிரிவில் நீங்கள் கைது பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரே பிரிவு இல்லாத அவனுக்கு அவன் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவன் வெளியே வராத அளவுக்கு உள்ளே போட்டிங்கன்னா எலெக்ஷன் நடக்கிற இந்த 4 மாதம் மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம சேனல் மூலமா காவல்துறையை கேட்டுக்கிறோம். அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி.